Hello guys, welcome to my channel. இன்னைக்கு ரக்ஷாபந்தனுக்காக நான் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ராக்கி தான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம சிப்ளிங்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரக்ஷாபந்தனுக்கு இந்த ராக்கியை நீங்களே உங்கள் கையால் செஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் ஒரு லைட் க்ரீன் குவில்லிங் ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ண போகிறேன். 3 mm விட்த் இது. ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஒரு 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்னென்ன கலருன்னு சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டார்க் எல்லோ. லாஸ்ட் ஃபைனல் லேயருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 to 4 ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். எண்டில் வந்து க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டான டேபிள் மேலேயும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறமா க்ளூ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து வார்னிஷ் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ ஒரு தின்னான நீடில் வச்சு ஆப்போசிட் சைட்ஸில் ஹோல் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு திக் நீடலில் நம்ம வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உள்ளன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நாட் போட்டு ஆனதும் நம்ம வந்து எட்ஜஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஒயிட் பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே அது விசிபிளாக இருக்காது. செகண்ட் டிசைன் வந்து நம்ம ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி செப்ரேட்டாக 2 பேக்கெட் வந்து இருக்கும். அது 2த்தில் இருக்கிற டோவையும் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்டு மேலே வச்சு நான் இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் அது ரவுண்டாக இருக்கிறதால இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராப்பர் சர்க்குலர் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். சைட்ஸில் இருக்கிற கிராக்ஸை வந்து நான் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டீல் ஸ்கேல் தான் இங்கே நான் டிசைனிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். சின்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்ததால் இங்கே வந்து இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தின் நீடில் வச்சு 2 சைட்ஸ் ஹோல் போட்டுக்கிறேன். ரீஃபில் வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். அது சின்ஸ் எனக்கு பிடிக்காதனால அது வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போது ஹாஃப் ஆஃப் த டிசைனுக்கு வந்து நான் க்ரீன், இன்னும் ஹாஃப் ஆஃப் த டிசைனுக்கு பிளாக் கொடுத்துட்டு பிளாக் மேலே மட்டும் நான் கொஞ்சமாக கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் க்ரீன் கலர் மேலே இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் கொடுத்துட்டா நம்மளோட செகண்ட் ராக்கி வந்து ரெடி. தேர்ட் டிசைனுக்கு வந்து நான் இங்கே ஒரு டேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். டேக் அண்ட் ஒரு பீகாக் ஃபெதர் தான். இந்த பீகாக் ஃபெதர் வந்து என்னால் எதுக்குமே யூஸ் பண்ண முடியல சின்ஸ் டாப் பார்ட் மட்டும் இருக்கிறதால. ஸோ பின்னாடி நல்லா க்ளூ போட்டுட்டு அந்த டேக் மேலே ஒட்டி நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஃபெதர்ஸ் வந்து நம்ம க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி விட்டோன்னா நல்லா க்ளோஸாக நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரியே நான் இங்கே த்ரெட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு சைட்ஸில் மட்டும் க்ளூ போட்டுட்டு ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே லுக்காக இருக்கும் இந்த ஸ்டோன் செயின் ஆட் பண்ணதுமே. நீங்கள் வந்து இந்த பேர்ல் செயின் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் ராக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபோர்த் டிசைனுக்கு வந்து அகெயின் நான் ஒரு டேக் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற பேப்பர் எது வேணாலும் இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த டேக்கே வந்து சாஃப்டாக இருந்ததுனால இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு நான் அதை வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு காய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பிளாக் கலர் பேஸ்ட் கலர் வந்து நான் கொடுத்துட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் பீட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் பீட் சுற்றி நான் வந்து ஸ்டோன் செயின் அகெயின் கொடுத்து அது ட்ரை ஆனதும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு அதை வந்து சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணி த்ரெட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அகெயின் நான் இங்கே எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணாக்கா நம்மளோட 4th ராக்கியும் ரெடி. 5th டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியான பீட் ஒர்க் தான். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 த்ரெட்ஸை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் வழியாக ஒரே ஒரு பீடு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நான் கொஞ்சம் தப்பாக பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் த்ரெட்டை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து பீடு உள்ளேருந்து எடுக்கணும். அதுக்கப்புறமா அகெயின் 2 பீடுக்கும் செப்பரேட்டாக பீட்ஸ் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் த்ரெட் வழியாக ஒரு பீடை எடுத்துகிட்டு அந்த பீடுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கணும். இந்த ஒரு பீடு மட்டும் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். இதை வந்து அகெயின் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அகெயின் 2 த்ரெட்க்கும் செப்பரேட்டாக பீட் விட்டுட்டு ஒரு த்ரெட் உள்ள ஒரு பீடு விட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு த்ரெட்டை நம்ம எடுக்கணும். அது வந்து நல்லா லாக் ஆகிடும். இங்கே வந்து நாட் போட முடியாதனால நான் ஒரே ஒரு சுகர் பீடு விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட 5th டிசைனுமே ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களோட ஃபேவரட் ராக்கி எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you all in my next video. Tata, bye bye.